நயன்தாரா மற்றும் தனுஷோட வழக்குல இப்போ இறுதி கட்டத்தை நோக்கி போயிருக்கு. அதாவது காப்புரிமை யாருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சை தாண்டி இப்ப நெட்ஃபிளிக்ஸோட வழக்கையை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இதற்கு காரணம் சென்னை உயர்நீதிமன்றம். அது மட்டும் இல்லாம தனுஷ்க்கு சாதகமா வழக்கு திரும்புதா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. சோ இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுஷ் மற்றும் நயன்தாரா ஆரம்பத்துல நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் போக 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 இவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு. இதையும் தாண்டி நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வண்டர்பார் பிலிம்ஸ் அண்டர்ல தான் எடுக்கப்பட்டுச்சு. இவங்க வச்ச அந்த விஷயம் என்னன்னா, நயன்தாரா போட்ட ட்ரெஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ண எல்லா விஷயமே வண்டர்பார் பிலிம்ஸ்க்கே சொந்தம். இதற்கு நயன்தாரா கையெழுத்தும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப காட்சிகள்ல இருக்கிற எங்களோட விஷயங்களை எப்படி பெர்மிஷனே இல்லாம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வண்டர்பார் நிறுவனம் ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நெட்ஃபிளிக்ஸ் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, இது கேமரால எடுக்கப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. மூன்றாவது நபர் யாரோ விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் பேசும்போது எடுத்த ஒரு காட்சிகள் தான். இது எப்படி வண்டர்பாருக்கு சொந்தமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. எல்லா வாதத்தையும் கேட்ட நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸோட வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதற்கு காரணம் நயன்தாரா போட்ட அந்த ஒற்றை கையெழுத்து தான். ஏன்னா நயன்தாரா ஃபுல்லா படிச்சு பார்த்து அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க போட்ட ட்ரெஸ்ல இருந்து எந்த காட்சிகளும் எப்பயும் எந்த இடத்துலயும் யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒப்புதல் பண்ணி தான் படத்திலேயே நடிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி ஓப்பனா நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு அவங்க போஸ்டும் போட்டாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி. இந்த தேதியில தான் நமக்கு தெரிய வரும் இந்த வழக்கு யாருக்கு சாதகமா மாறும்னு.